தமிழ் சினிமால கம்மிங் வீக் மார்ச் 14ஆம் தேதி என்னென்ன புதிய படங்கள் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு? எந்தெந்த படங்கள்லாம் இந்த வாரம் புதுசா ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க? ஏற்கனவே தியேட்டர்ல ரிலீஸ் ஆன படங்கள் எந்தெந்த படங்கள்லாம் இந்த வாரம் அஃபிஷியலா இந்தியால ஓடிடில ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். பெருசுன்ற ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் இந்த வாரம் ஃபேமிலி பேஸ்டு அடல்ட் காமெடி படமா இந்த வாரம் மார்ச் 14ஆம் தேதி தியேட்டர்ல புது படமா ரிலீஸ் ஆகுது. சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி இந்த படத்தை தமிழ்நாட்டில் தியேட்டர்கள் ரிலீஸ் பண்றாங்க. பெருசு படம் இந்த வாரம் புது படமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. நடிகர் ரியோ நடிக்கும் லவ் பெஸ்ட் ஸ்டோரி படமா இந்த வாரம் தியேட்டர்ல புது படமா ரிலீஸ் ஆக இருக்க படம் ஸ்வீட் ஆர்ட் படம் இந்த வாரம் மார்ச் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த ஸ்மால் பட்ஜெட் படத்துல ஒன்று இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுல ராபர் படமும் இருக்கு. இந்த படம் ராபரியை பேஸ் பண்ணி இருக்குது. ட்ரைலர் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் மார்ச் 14ஆம் தேதி இந்த படமும் புதுசா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. டெக்ஸ்டர் என்ற தமிழ் சினிமாவோட ஸ்மால் பட்ஜெட் படம் இந்த வாரம் மார்ச் 14ஆம் தேதி இப்போதைக்கு தமிழ் மற்றும் மலையாளம் லாங்குவேஜ்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. நடிகர் ஸ்ரீகாந்த் நடிப்புல கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் என்ற படம் இந்த வாரம் புது படமா மார்ச் 14ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. இந்த படமும் இந்த வாரம் புது படங்களா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. மாடர்ன் கோடை விழா படம் இந்த வாரம் மார்ச் 14ஆம் தேதி புது படமா தியேட்டர்ல ஸ்மால் பட்ஜெட் படமா ரிலீஸ் ஆகுது. வருணன்ற ஒரு வாட்டர் பேஸ்டு ஸ்டோரி படம் இந்த வாரம் மார்ச் 14ஆம் தேதி தமிழ் சினிமாவில் ஸ்மால் பட்ஜெட் படமா ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் நிறைய தமிழ் சினிமாவோட ஸ்மால் பட்ஜெட் படம் தான் ரிலீஸ் ஆகுது. பெரிய படம் இந்த வாரம் இப்போதைக்கு எதுவும் ரிலீஸ் ஆகலை. மற்றும் இந்த வாரம் குற்றம் குறை என்ற ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் மார்ச் 14ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் ஏற்கனவே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ரஜினி முருகன் மற்றும் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படம் இரண்டும் இந்த வாரம் மார்ச் 14ஆம் தேதி தியேட்டரில் ரீரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் இப்போதைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள் ஸ்வீட் ஆர்ட், பெருசு, ராபர், கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், மாடர்ன் கோடை விழா, டெக்ஸ்டர், வருணன், குற்றம் குறை, ரஜினி முருகன், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. நடிகர் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன டிராகன் படம் ஹிந்தியில் டப் பண்ணி இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. மற்றும் மலையாள படமான ஆஃபீஸர் படம் இந்த வாரம் தியேட்டரில் தமிழ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இந்த படங்களெல்லாம் இந்த வாரம் புது படங்களாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்க படங்கள் ராமம் ராகவம். நடிகர் சமுத்திரகனி அவர்கள் லீடாக நடித்து இந்த வாரம் படம் அஃபிஷியலாக சன்நெக்ஸ்ட் ஓடிடி தளத்தில் மார்ச் 14ஆம் தேதி மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. பொன்மான் என்ற மலையாள படம் இந்த வாரம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் மார்ச் 14ஆம் தேதி பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ஏஜெண்ட் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு இப்போது இந்தியாவில் இந்த படம் சோனி லிவ் ஓடிடி தளத்தில் அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. மார்ச் 14ஆம் தேதி பேன் இண்டியா லாங்குவேஜில் படம் ரிலீஸ் ஆகுது. படம் ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படம் இந்த வாரம் படம் அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. இப்போதைக்கு இந்த 3 படங்களும் அஃபிஷியலாக இந்தியாவில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த படங்களெல்லாம் இந்த வாரம் புது படங்களாக தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.